மதி மந்தான மாவித்ய ஏனாசௌ ஸ்ருதி சாகராத் ஜகத்ஹிதாய ஜனிதா மகாபாரத சந்திரமாக. மகாபாரதம் அமுதம் போன்றது. பகவான் கண்ணன் பார்க்கடலை கடைந்து தேவர்களுக்காக அமுதத்தை ஈந்தான். அதேபோல கண்ணனே மறுபிறவி எடுத்தார் என்று சொல்லப்படும் கிருஷ்ண துவைபாயனர் வேதவியாசர் வேதம் என்னும் பெருங்கடலை கடைந்து அதிலிருந்து மகாபாரதமாகிற அமுதத்தை எடுத்து தேவர்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கு மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் தர்மத்தின் வழி நடக்க வேணுங்கிற ஆசை இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் தர்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவா உள்ளதோ அவர்கள் அனைவருக்கும் அமுதமாகவே கொடுத்தார். கண்ணன் மந்தரமலையை மத்தாக நாட்டினான். வேதவியாசரோ தன்னுடைய புத்தி, தன்னுடைய அறிவு அதையே மத்தாக நாட்டி வேதம் வேதாந்தம் என்னும் பெருங்கடலை கடைந்து மகாபாரதத்தை எடுத்துக் கொடுத்துள்ளார். 10 படி பால் ரசிக்குமா? அரைப்படி திரட்டு பால் இனிக்குமா? 10 படி பாலை சாப்பிடறதுக்கே முதல்ல முடியாது. ஆனா அரைப்படி திரட்டு பாலா இருந்தா ஒரு கை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்குள்ள சட்டுன்னு காணப்படும். இன்னைக்குதான் கிருஷ்ண ஜெயந்தி, திரட்டி பால் கரடினோம், நல்லா பாதாம் அல்வா பண்ணிருக்கோம், மைசூர் பாகு பண்ணிருக்கோம், பால் கேக் பண்ணிருக்கோம்னு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு நாள் முழுக்க அடுப்பங்கரையில இருந்து பண்ணி முடிச்சிருப்பார். கண்ணன் வருவார், மாலை பொழுதில் பூஜையை ஏற்றுக்கொள்வார், கிடுக்கிடுன்னு எல்லாத்தையும் கட்டாட்சிச்சிருவார். நல்ல வேளை அன்னைக்கு கோகுலத்தில் இருக்கிறச்சே மொத்தத்தையும் வாரி வாரி சாப்பிட்டாரே, அத போல நாம பண்ணி வச்சிருக்கிற திரட்டுப்பால்லாம் அவர் சாப்பிட ஆரம்பிச்சார். அது உலகமுண்ட பெருவாய், உலகத்தையே தன் வயிற்றுக்குள் அடக்கிய வாய். நம்ம சின்ன சின்ன பாத்திரத்துல திரட்டிப்பால் பண்ணி வச்சிருக்கோம். அவர் ஒரு உறிஞ்சினார், கோவர்தனகிரிக்கு முன்னாடி வச்சிருந்த மொத்தத்தையும் ஒரே நிமிஷத்தை சாப்பிட்டாரு. அத போல நம்ம பட்டணத்தில் இருக்கிற மொத்தத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிருவார். நல்ல வேளை அதெல்லாம் அவர் பண்றது இல்லை. நீ எப்படியுமே பண்ணிருக்கே, சீடை பண்ணினியோ, தட்டை பண்ணியோ, முறுக்கு பண்ணியோ, உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிருக்கே. ஆனா பேர் மட்டும் கண்ணனுக்குன்னு வச்சு விட்டே. போனா பொறுத்து கண்ணன் அனுகிரகிக்கிறார், கண்டொருள் விட்டார். அதுக்கப்புறம் நாம வச்சுன்னு சாப்பிட வேண்டியதுதான். எத்தனை நாளை சாப்பிட முடியும்? ஒரு நாள் 2 நாள். அதுவும் ஸ்கூல் போற பிள்ளைகளா இருந்தா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும்னு எடுத்துன்னு போவா. அவ 4 கொடுப்பா, இவன் 40 கொடுத்துட்டு வருவான். அவ 2 கொடுத்தாள்னா இவ 20 வாங்கிட்டு வருவோம். இப்படி இருக்கிறதுக்கு 4 நாள். கிருஷ்ண ஜெயந்தி பக்ஷணம் எங்கன்னா தீந்தே போச்சு. இவாளு கொடுத்தோம், அவளு கொடுத்தோம், இவாள குறுக்க கண்ணனே வந்து சாப்பிட்டு போயிட்டாரோ, இந்த சந்தேகமே நமக்கு வந்துடும். ஏன்னா நாமே தான் சாப்பிட்டுருப்போம். ஆனா அது தெரியாமல் பெருமானுடைய அனுகிரகம் பெற்ற பக்ஷணம் கிடுகிடுன்னு தீந்து போடுறது. அப்ப 10 படி பாலா இருந்தா பாக்கச்சே என்ன இவ்வளவு பெரிய பாத்திரத்துல பால் இருக்கு, நகர்ந்து போடுவோம். அதே அரைப்படி திரட்டு பால் இருந்ததுன்னா ஒரு வாய் எடுத்து போட்டுக்கிறோம், இன்னொரு வாய் போட்டுக்கலாம் போல இருக்கே, இன்னொன்னு எடுத்து போட்டுக்கிறோம். கடைசியில கரண்டி சத்தம் தான் வருது, பாத்திரத்துல காணா போடும். அப்ப திரட்டு பால்ங்கிறது எவ்வளவு சீக்கிரம் ஜீரணி சொல்றது, எவ்வளவு சீக்கிரம் தீந்து போடுறது. அத போலத்தான் மகாபாரதம். எத்தனையோ சாக்கைகள் கொண்ட வேத வேதாந்தங்கள் 10 படி பால போலே. அதை திரட்டி பிடித்து நன்னா சுண்ட காய்ச்சி திரட்டி பாலாட்ட மகாபாரதத்தை கொடுத்திருக்கார். அவருக்கு எப்பேற்பட்ட நன்றி சொல்லணும். ஆகையால் வேதவியாசருக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அடுத்த இரட்டை என்னான்னு பார்ப்போம். விதுர திருத்தராஷ்டிரனுக்கு 2 அர்த்தம் சொல்லிட்டு வரார். அதுல இப்ப அடுத்தது துவாவிமௌ கண்டகௌ தீக்ஷ்ணௌ ஷரீர பரிசோஷிணௌ யஸ்ச அதனஹ காமயதே யஸ்ச குப்யத்யனீஸ்வரஹ. துவாவிமௌ கண்டகௌ, இந்த 2ம் பெரிய முள்ளு. நம்முடைய உடம்புல தைச்சுடுத்துனா மிகுந்த ரணத்தை ஏற்படுத்தக்கூடிய முள், துன்பத்தை கொடுக்கக்கூடிய, வலி கொடுக்கக்கூடிய முட்கள் இவை 2. தீக்ஷ்ணவ், இது சாதாரண முள்ளல்ல, ஆனா கூரான முள்ளு. வெட்டினா குத்தினா ரொம்ப தூரம் வலிக்கும். எவையனில் எச்ச அதனஹா காமயத்தே, கையில் சல்லிக்காசு இல்லாதவன், கையில் ஒண்ணும் இல்லாதவன் வெறுங்கையாலே முழம் போட முயற்சிக்க கூடாது. காமயத்தே, ஆனா 8 மாடி கட்டடம் கட்டணும் அப்படின்னு நினைச்சுடுறானோ இல்லையோ, அப்ப அகலக்கால் வைப்பது கூடாது. கையில் இல்லாதவன் கண்டபடிக்கு கடன் வாங்கி விடுவது கூடாது அப்படிங்கறத சொல்றார். எங்கிட்ட காசு இல்லை, ஆனா ஓஹோ நான் எத்தையோ நினைச்சுட்டேன். கனவு காண வேண்டியது வாஸ்தவம் தான். ஆனா கனவு கண்டோங்கிறதுக்காக நான் கனவு காண்றேன், இது ஒரு மலையுடைய உச்சி, இது ஒரு மலையினுடைய உச்சி, நான் கனவு கண்டேன் சுவாமி, இந்த உச்சியிலேருந்து ஒரே தாவல்ல அந்த உச்சிக்கு போறாப்புல கனவு கண்டேன்னு எழுந்து உட்கார்ந்து கிட்டுக்கிட்டுன்னு ஓடி போய் இந்த உச்சியிலேருந்து தாவிட்டா அந்த உச்சிக்கு போக மாட்டோம், உச்சிக்கு போடுவோம். இங்க யாரும் போய் சேர மாட்டோம், வைகுந்தத்துக்கு தான் போய் சேரணும் பிராப்தி இருந்தால். இல்லைன்னா எந்த லோகத்துக்கு போய் சேருவோமோ. அதனால கனவு காண வேண்டியது தேவையே தவிர, ஆனால் அந்த கனவு நனவாவதற்கு நடவடிக்கை முக்கியம். கனவு கண்டுவிடலாம்,
ஆனா நனவாக்கரிச்சே படிப்படியா தான் ஆக்க முடியுமே தவிர கையில சல்லி காசு இல்லாதவன் 10 ரூபாய்க்கு ஆசைப்படட்டும், 10 ரூபாய் இருக்கிறவர் 100 ரூபாய் தொழிலுக்கு ஆசைப்படட்டும், 100 ரூபாய் இருக்கிறவர் 1000 ரூபாய் தொழிலுக்கு ஆசைப்படட்டும். 10 ரூபாய் கையில வச்சுருக்கேன், இதை வைத்துக்கொண்டு அடுத்த நாளே படிப்படியா இருக்கிறத நான் தப்பு சொல்லவே வரல. இப்போ அடுத்த நாளே 1 கோடி ரூபாய் வேணும், என்ன செய்யலாம்? நேர போலாம், ஒரு இடத்துல கதவை உடைக்கலாம், 1 கோடி ரூபாய் திருடி வந்துடலாம். அவ்வளவுதான் முடிவெடுக்க முடியும். படிப்படியா போலே, ஸ்டெப் பை ஸ்டெப் போலேனால் அப்ப அன்லாஃபுல் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல தான் அந்த பண சட்டுன்னு வந்து சேரும். அதை நம்ம செய்து மாட்டிக்கொள்ள முடியுமா? அது முதல்ல நாட்டுக்கு நல்லதா, நமக்குத்தான் நல்லதா? அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அப்ப கையில் காசு இல்லாதவன் ஆசையை மிகுந்ததாக வளர்த்து கொள்ள கூடாது, ஆசைப்படக்கூடாது. யஸ்ச அதனஹா காமயதே. அடுத்து யஸ்ச குப்யத்யனீஸ்வரஹா. ஒருத்தனுக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது, ஒருத்தரும் இவன் சொன்னபடி கேட்க போறது இல்ல, இவன் அனீஸ்வரன். அப்ப இவர் இன்னொருத்தருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறவர், இவர் யாரையும் கட்டுப்படுத்துறதுக்கே முடியாது. அப்படி இருக்கிறவருக்கு எப்ப பார்த்தாலும் கோபம் வந்துட்டே இருக்குன்னு வச்சுங்க, அது ஒரு பெரிய முள். அப்போ கையில் காசு இல்லாதவன் கண்டபடிக்கு ஆசைப்பட்டால் அது ஒரு முள், நம்மளை தைத்து புண்ணாக்கி விடும். அடுத்தது, யார் ஒருத்தன் கட்டுப்பட்டவனோ, யாரையும் கட்டுப்படுத்த முடியாதோ, அவனுக்கு கோபம் ஏற்பட்டால் அது பெரும் முள், அதுவும் நம்மை கிழித்து குட்டிச்சவர் ஆக்கிவிடும். இந்த ரெண்டுமே கூடாது அப்படின்னு சொல்றார். யஸ்ச அதனஹா காமயதே. அப்ப கையில் காசு இல்லாதவர்கள் என்ன பண்ணலாம்? ஆசையே படக்கூடாதா? அவர்கள்லாம் முன்னுக்கு வரக்கூடாதா? நம்ம பல தொழிலதிபர்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். சுவாமி, இந்த ஊருக்கு அவர் 100 ரூபாயோட வந்தார், இன்னைக்கு 10 கோடிக்கு சொந்தக்காரர் என்ன சொல்லுவோம்? அது என்ன ஓவர் நைட் நடந்துதான்னு கேட்கணும். மறுபடியும் உங்களை ஜாகிரதைப்படுத்துறேன். கையில் காசு இல்லாதவர்கள் பெருமுயற்சி எடுத்து உழைத்து முன்னுக்கு வரக்கூடாதுன்னு இது சொல்ல வந்தது அல்ல, அதை இது சொல்லவே இல்லை. தாராளமா முன்னுக்கு வரலாம், ஆனா அகலக்கால் வைக்க கூடாது, கடனை கண்டபடி வாங்கிவிடக் கூடாது. இப்ப நான் சொல்ல போறது ஆன்மீக கொள்கைக்கு ஒத்து வர போகிறதா, ஒத்து வராமல் இருந்துட போறதாங்கிறத அப்புறம் பார்ப்போம். ஏன்னா இப்ப ஆத்மா பரமாத்மாவை பத்தி பார்த்தா தனம் பகவான் தான். தனம் மதியம் தவ பாத பங்கஜம்னு ஆளவந்தார் தெரிவிக்கிறார். உன்னுடைய திருவடித்தாமர்கள் தான் எனக்கு சொத்து. அதை தவிர யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோஹோ பகவதோஸ்ஸ தயேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. இன்னும் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் குரத்தாழ்வான் தெரிவிக்கிறார். அச்சுதனுடைய திருவடித்தாமர்கள் தனம், அதுவே தங்கம், அதுவே வைடூரியம். அது கிடைத்த பிற்பாடு மற்ற அனைத்து பொருட்களையும் புல்லுக்கு சமமாக ராமானுஜர் மதித்தார். எல்லா பொருளுமே புல்லுக்கு சமம், சேர்த்து வச்சுக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வைக்கிறது, டெபாசிட் போடுறது, 2 வீடு வாங்கி வைக்கிறது, 3 வீடு வாங்கி வைக்கிறது, கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாமா? இன்வெஸ்ட் எதுல பண்ணணும்ங்கிறது எவ்வளவு பெரிய பேச்சு நடைபெறது தெரியுமோ? அதுக்குன்னு எவ்வளவு கன்சல்டிங் ஃபர்ம்ஸ். வாஸ்தவம், இப்ப இவ எல்லாருக்கும் மட்டும் இந்த ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு இப்படித்தான் நடக்க போறது ஒருத்தருக்கும் தெரியாது. நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கலாமே தவிர அது மொத்தமே சென்டிமெண்ட்ஸ்ல ஓடுற மார்க்கெட். அது உங்களுக்கே தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஆன்மீகத்துல சென்டிமெண்ட், ஓ சீத்தை தொலைஞ்சு போயிட்டாலேன்னு ராமன் அழறாலேன்னு சென்டிமெண்டலா நம்ம மூவ் ஆகி அழணும்னா, நாங்கெல்லாம் சென்டிமெண்ட்ஸுக்கெல்லாம் இடம் கொடுக்கறது இல்ல, ரொம்ப லாஜிக்கல் அப்படின்னு உடனே சொல்லிடுவா. ஆனா அதே லாஜிக்கோட ஷேர் மார்க்கெட்டுக்கு போனோம்னா, எங்கேயான ஒரு நாள் ஒரு பில்டிங் இடிஞ்சு விழட்டும், அன்னைக்கு என்னமோ தெரியல அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரில பில்டிங் இடிஞ்சு விழுந்துருத்தோ இல்லையோ, அதனால ஷேர்ஸ் எல்லாம் இன்னைக்கு விழுந்துருத்துவா. ஏதோ ஒரு நாட்டுல ஒரு பில்டிங் விழுந்து விழுந்ததுக்காக நம்ம நாட்டுல எதுக்கு ஷேர் போடணும்? இந்த கம்பெனியை தானே ஆடி போயிடுதா, நம்ம நாட்டு கம்பெனி வீணா போயிடுதா? ஒண்ணும் இல்ல. அப்ப கேட்டா என்ன சொல்லுவா? ஸ்ட்ராங் சென்டிமெண்ட்ஸ். முடிச்சிடும். பேப்பர்ல பாத்தீங்கன்னா அதான் தலைப்பு போட்டிருப்பா. அப்ப இந்த இடத்துல மட்டும் சென்டிமெண்ட் எல்லாம் அக்செப்டபிள், இப்படி எல்லாம் இருக்கலாம். ஆனா ராமர் சீதையை தொலைச்சுட்டார், ஓ கண்ணன் போய் இப்படி கட்டுப்பட்டு இருக்காரு யசோத கையாலேன்னா அந்த சென்டிமெண்ட்டுக்கு அழக்கூடாதா? கண்டிப்பா நாம 2 ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்றோம். இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்ங்கிற முதல்ல விட்டாலே ஆன்மீகம் தழைச்சுடும். நம்ம ஒத்தொத்தரும் புரிஞ்சுக்க வேண்டியது இது நன்னாவே தெரியும். இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்க போறது இல்ல. இன்னைக்கு 20,000 புள்ளி, நேற்றுக்கு 16,000 புள்ளி, நாளைக்கு 24,000 புள்ளி. இதெல்லாம் மணி இந்த மிரர், கண்ணாடியில் இருக்கிற பணத்தை போலே. ஆனா கண்ணனோ ராமனோ நரசிம்மனோ கண்ணாடியில் இருப்பவர்கள் அல்லர்கள். ஒத்தொத்தரு நம்ம கண்ணுக்குள்ளே வாழ்பவர்கள், மனத்துக்குள்ளே வாழ்பவர்கள். ஓரொரு ரிஷியும் நேர பார்த்து பேசி உள்ளார்கள். இதுக்காக சொல்றதுக்காக வந்தேன். அப்ப ஏதோ ஒண்ணு ஏறும், ஏதோ ஒண்ணு இறங்கும். இத நினைச்சுட்டு நான் ஆசைப்பட்டுட்டேன், அதனால கேம்பிள் பண்ணியாவது உடனே பெரியவனாயினும் இந்த எண்ணம் கூடாது. கையில் எவ்வளவு உள்ளதோ அதற்கு தகுந்தாற் போலேதான் முழம் போட கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடி என்ன, அடுத்தபடி என்ன? உழைக்கணும்,
நாள்படும், வருஷங்களாகும். அப்பப்படித்தான் முன்னேற வேண்டும். நம்ம நாடு சேமிப்புக்கு உகந்த நாடு. மேலை நாடுகள்லாம் போனா எல்லாமே கிரெடிட்ல வாழற நாடு, லோன்கள்ல வாழற நாடு. -2% அவருடைய சேமிப்பு. நம்ம நாடு அப்படி இல்லை. யார் ஒருத்தர் 100 ரூபாய் சம்பாதிச்சா கூட உடனே குடும்பத்துக்கு ஒரு பட்ஜெட் போடுவா. 90 ரூபாய் வரைக்கும் செலவழிச்சுப்பா. ஆச்சு ஒருவேளை மாச கடைசியில் இன்னொரு 5 ரூபானா கூட 95. ஒரு 5 ரூபாயான்னு போட்டு வச்சிடணும் சுவாமி. எதுக்கு? பிள்ளைக்கும் பொண்ணுக்கும். எங்க வேணா நீங்க கேட்டு பாருங்க. நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அந்த அப்பா அம்மா சொல்லவே மாட்டா. என் பிள்ளை நன்னா இருக்கணும், என் பொண்ணு நன்னா இருக்கணும். அத அந்த பிள்ளை பொண்ணு முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையோ. நமக்காக இவ்வளவு கட்டப்பட்டிருக்காளே, வாயை கட்டி வயத்தை கட்டி பண்ணிருக்கா. நான் சொல்லச்சே உனக்கு தோணும், இந்த நாள் அப்படி ஒண்ணு யாரும் வாயை கட்டி வயத்தை கட்டி பண்ணல. எல்லாரும் நான் 25,000 50,000 சம்பாதிச்சுன்னு இருக்காள்னா, அப்ப 50,000க்கு வாயை கட்டி வயத்தை கட்ட வேண்டியிருக்கு. அன்னைக்கு 50க்கு வயத்தை கட்டினா இன்னைக்கு 50,000க்கு கட்ட வேண்டியிருக்கு. மேல என்ன, நாம் ஏதோ நகரப்புறத்தில் இருக்கிற ஒரு சில பணக்காரர்களை, ஒரு சில பெரிய கன்சல்டன்ஸ மட்டும் வச்சுனுட்டு பணக்காராலும் முடிவுக்கு வந்துடக்கூடாது. எத்தனை கிராமத்தில் பிலோ த பாவர்டி லைன் இன்னும் எத்தனை பேர் இருக்கா? அவர்கள்லாம் கட்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அப்ப ஒத்தொத்தருக்குமே தனம் பகவானாக உள்ளான். அதை தவிர வாழ்க்கைக்கு தேவையான சொத்தை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும். பல பேர் மனசுல என்ன கேள்வி இருக்கும், சுவாமி சொத்து சேர்க்கணும், அது எவ்வளவு டெபாசிட் பண்ணலான்னு நீ சொல்லிடும். அதுக்கு அப்புறத்திலேருந்து நான் சம்பாதிக்கல, அப்புறம் ஆன்மீகத்தில் ஈடுபடுறேன்வா. இந்த கோடை யார் போட்டு கொடுக்கறது? இப்போ இது அவாவா மனசுதான் இந்த கோடை போட்டு கொடுக்கணும். எனக்கு தோணும், ஒரு வீடு இருந்தா அதுவே வெள்ளம், வாழறதுக்கு வீடு வேணும். குகையில கூட வாழலாம். ஏதோ அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் வைராக்கியம் வரல, ஒரு கூரை வீடு வேணும். இருக்கும், அதுக்குள்ள இருக்கும். இப்போ சுவாமி எனக்கு 2 குழந்தைகள், அதனால 2 பேருக்கும் வாங்கி வைப்போம். வாங்கி வச்சிருவா. அவ இந்த நாட்டுல இருக்க போறாளானே தெரியாது. இந்த வீடு எப்படி கட்டப்பட்டிருக்கோ அது பிடிக்க போறதுன்னு கூட தெரியாது. ஏதோ நம்பிக்கை வாங்கி வச்சுட்டோம். இருக்கட்டும், என் பேரம்பேத்திக்கு வாங்கி வைக்கிறேன். அவன் பேரம்பேத்திக்குன்னா அப்புறம் இதுக்கு முடிவே கிடையாது. நமக்கு எதுவரை சேமிக்க வேணும்னு நாம் தான் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். அது நம்ம மனசே தெரியும். நாம் தான் மனசுக்கு சொல்ல போறோம். ஆத்மாவுக்கு என்ன புத்தி இல்லையா? ஆத்மாவுக்கு அறிவு கிடையாதா? அப்ப எவ்வளவு தூரம் போலாம்? இது அகலக்காலா இல்லையா? இத பண்ணலாமா கூடாதா? என்கிட்ட 10 ரூபாய் இருந்தா 30 ரூபாய் கடன் வாங்கலாம். ஆனா 0, ஒரு பைசா இல்லாமல் நான் 30 ரூபாய் கடன் வாங்குறேன்னா எப்படி திருப்ப கட்டுறது? அதுக்காகத்தான் எத்தனையோ பேங்க்ஸ் எல்லாமே கணக்கு வச்சிருக்கா. ஓ, இவன் இவ்வளவு தூரம் திருப்ப கட்டுற சக்தி இருக்கிறவனா, இவன் தொழில் எவ்வளவு இருக்கு, இவனால கட்ட முடியுமா கட்ட முடியாதா? கொஞ்சம் அந்த பேங்க் அதை தளர்த்தி வாங்கோ வாங்கோ லோன் வாங்கிக்கோன்னு சொல்ல ஆரம்பிச்சா நாடு என்ன ஆறுதுன்னு நீங்க பாத்திருப்பீங்களே. ஒரே எக்கனாமிக் ஸ்லோடவுன், ஸ்லம்ப் எல்லாம் எதுலாம் நடந்தது? கச்சாமிச்சான்னு எல்லாரும் கண்டபடிக்கு வாங்கி இந்தா 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 வீட்டு பேர்ல லோன் வச்சுக்கோ, அதுக்கு மேல டாப் அப் லோன் வச்சுக்கோ, மேல கொடுத்து கொடுத்து நாடே எப்படி கிடக்கிறது இப்போ பார்க்கிறோம். அவ வீட்டை விட்டுட்டு போயிட்டா, காரை விட்டுட்டு போயிட்டா, வேலையை விட்டுட்டு போயிட்டா. பிளைட் எங்க ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல கார்களா கிடக்கிறது சில நாட்டுல போனீங்கன்னா. இது இத்தனை எதனால ஏற்படுறது? இப்போ அகலக்கால், கடன் கலாச்சாரம், கையில இல்லாம ஆசைப்படுற கலாச்சாரம். இது இருந்ததுனாலே இந்த அனர்த்தங்கள் அத்தனையும் தான் விளையும். நமக்கு மெதுவா எது கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். நம்ம முயற்சிக்கு தக்கா போலே கிடைக்கும். யாரும் பரிசிச்சிட்டு விழுந்துடா போல உலகத்துல மாத்திரத்துக்கே முடியாது. அப்ப இது இருக்கும், இதுல இருந்து இங்க போவோம், இதுல இருந்து இங்க போவோம். திடீர்னு நாளை கார்த்தால எழுந்தா வைகுந்தத்தில் இருப்போம்னா அது பெருமாள் ஒருத்தருக்கு தான் பண்ண முடியும். அது பக்தி ஒண்ணுல நடக்கும். நீங்க இந்த கேள்வி வேணா கேட்கலாம், சாமி படிப்படியா படிப்படியாங்கிறீரே, இப்ப நான் எத்தனையோ பாபங்களை பண்ணிருக்கேன், படிப்படியா இந்த பாபங்களை குறைச்சுட்டு மோட்சத்துக்கு போனோம்னா அங்க இது நாட் அப்ளிகபிள். என்னைக்கு பெருமாளுடைய திருவடிகளே சரணம்னு பிடிச்சுக்கிறோமோ அப்புறம் படிப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரே நிமிஷத்திலே அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசா சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசா. மொத்தத்தையும் ஒரு நிமிஷத்துல ரைட் ஆஃப் பண்றார் பெருமாள். மோட்சம் அடையறதுக்கு எப்ப வேணா ஆசை கொள்ளலாம். இந்த நிமிஷம் தான் எனக்கு நாஸ்திக புத்தி போயிருக்கு, ஆஸ்திக புத்தி வந்திருக்கு, பெருமாளை எல்லாம்னு தெரிஞ்சுட்டேன், இதோ சரணம்னு பத்தினே, அடுத்த நிமிஷம் எனக்கு மோட்சத்துக்கு போகணும், தாராளமா கனவு காணலாம், பிடிவாத முடிக்கலாம். என்ன சுவாமி இத்தனை நாளி படிப்படி படிப்படின்னு சொன்னீரேன்னா அதெல்லாம் உலக விஷயத்துக்கு தான் படிப்படி. பகவான் அடைவதற்கு எந்த படி? அவர் தான் படி, அவர் திருவடி தான் படி. அப்ப அதை கட்டியா பிடிச்சுட்டோம், நிமிஷ போதுல கொண்டு போய் அங்க உட்காந்து வச்சிட போறார். ஆக கையில் இல்லாமல் நன்கு ஆசைப்படக்கூடியது. என் கையில ஒரு புண்ணியம் இல்லை, கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஆனா பகவன் நீ மோட்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த கான்செப்டே செல்லுபடியாகும். லோகத்துல மத்த எல்லா இடத்துலயும் கையில் இருந்தால் தான் கடன், இருக்கிற அளவுக்கு தான் கடன், இருக்கிற அளவுக்கு தான் தொழில், படிப்படியாத்தான் முன்னேற்றம். அத லோக விஷயத்துல தெரிஞ்சுக்கணும். ஆண்டாள் பாசுரத்தில் கரவகள் பிஞ்சென்னு காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலத்து
உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். குறவொன்னுமில்லாத கோவிந்தா, எங்கள் கையில் ஒண்ணும் இல்லை, ஆனா உன்னையே பெற்றிருக்கிறோமே, உன்னை பெற்ற விற்பாடு என்ன குறை நமக்கு? அப்ப கையில் இல்லாவிடிலும் கிடைக்கும். பகவான் கையில் இல்லாமல் ஆசைப்படவே கூடாது உலக விஷயத்திலே. மேலும் சொல்றார், குப்பியத்தனீஸ்வரஹா, ஒருத்தன் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவனே கண்ட்ரோல்டு. இன்னொருத்தருக்கு அடிபணிஞ்சவர் இருக்கார், அவரை சட்டுன்னு கோபப்படுறதுனால தான் லாபம் உண்டா? அந்த கோபம் அவருக்கு அனர்த்தத்தை தான் விளைக்கும். அப்ப கையில் காசு இல்லாதவன் கண்டபடிக்கு ஆசைப்படுவதோ, அதிகாரம் இல்லாதவன் கோபப்படுவதோ, இந்த ரெண்டும் பெரும் முட்கள். அந்த முள்ளு நம்ம உடம்பையே குத்தி கிழித்து விடும். ஜாக்கிரதை.